தமிழகத்தின் கிழக்கு ஓரத்தில் பழைய சாலைகளால் சூழப்பட்ட ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரம் பெரும்பாலும் வேலைக்காரர்கள், மாணவர்கள் மற்றும் ஊராட்சியாளர்கள் பயன்படுத்தும் பஸ் வழிப்பாதை மூலம் அறியப்பட்டது. ரவி, 26 வயது, தனிமையில் வாழும் ஒரு இளைஞன், தனது வேலை முடிந்து இரவு 10 மணியளவில் வீட்டிற்கு திரும்ப விரும்பினான். ரவி பெரும்பாலும் பஸ் பயணத்தை தவிர்க்காதவன், ஆனால் அந்த இரவு அவனுக்கு வாழ்க்கையை மாற்றும் பயங்கர அனுபவத்தை தரப்போக இருந்தது. அந்த நாள் அவன் வேலை முடிந்து மத்திய நகர பஸ் ஸ்டாண்டில் நின்றான். இரவு முழுவதும் வீதிகள் வெறும் வெற்று சுமைகளைப் போல் அமைதியாக இருந்தன. சில தெருக்களில் மட்டுமே வீதி விளக்குகள் ஒளிர்ந்தன. பஸ் வருவதற்கு முன்பு ரவி தனது கைப்பையைச் சரிபார்த்து கொண்டிருந்தான். அந்த பஸ் பழைய வகை, சற்று பழைய பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் இருப்பது போல காற்றை வடிகட்டி ஓடுகிறது. பஸ் வந்ததும் அவன் ஏறினான். கண்ணுக்கு முன்னால் ஒரே பிரச்சினை தெரிந்தது. பஸ் வெறுமையாக இருந்தது. ஒரு சில பயணிகளே இருந்தனர். அவர்கள் அனைவரும் மிகவும் அமைதியாக, முகம் தெரியாமல் இருக்கின்றனர். பஸ் நகரத்தை விட்டு வெளியே சென்றது. சாலைகள் வெறுமையாகவும் இருளில் மூழ்கியவையும், பழைய கட்டிடங்களின் சாய்ந்த சுவர்களும் உடைந்த ஜன்னல்கள் காட்டப்பட்டன. ரவி அருகிலிருந்த பெண்ணை நோக்கினான். அவள் கண்கள் வெள்ளையாக ஒளிர்ந்தன. ஆனால் அவள் திருப்பி பாராதாள். மெதுவாக சிந்தித்து நினைத்தார். நான் படுத்திருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் என்ற உணர்வோடு அவன் பயங்கர உணர்வு உணர்ந்தான். பரந்த சாலை ஒன்றில் பஸ் மெதுவாக ஓட்டியது. ரவி கவனித்தார். பஸ்ஸில் இருக்கும் பயணிகள் திடீரென தனது முகங்களை மறைத்து ஒரே நேரத்தில் அவனை நோக்கினார்கள். அது ஒரு கோரமான அமைதியில் நடந்தது. எந்த ஒலி சத்தமும் இல்லை. ரவி இடப்பக்கம் பார்க்க விரும்பினான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பயணியின் கை அவனது முன் தோன்றியது. அது கண்ணால் உணர முடியாத அளவில் மென்மையானது, ஆனால் விலக முடியாத சுவடுகளை உருவாக்கியது. பஸ் நகரின் அப்பகுதியில் செல்லும்போது வீதி விளக்குகள் ஒளி சிதறின. அதன் ஒளியில் பஸ் வெளியேறு சாய்ந்த மரங்கள், பழைய மாளிகைகள் தெரிந்தன. அந்த நேரம் ரவி உணர்ந்தது. பஸ் வழித்தடம் அவன் அடிக்கடி சென்ற வழியில்லை. பஸ்ஸை ஓட்டும் காம்பார்ட்மெண்ட் முன்னாள் டிரைவர் இருக்கவில்லை. முன்னாள் டிரைவர் இருக்க வேண்டும் போல பஸ்ஸின் முனையில் பசுமை நிறைந்த நிழல் தோன்றியது. அந்த நிழல் மெதுவாக பஸ்ஸின் நடுவே வந்தது. காற்றும் இல்லை, ஆனாலும் பஸ்ஸின் சக்கரங்கள் திடீரென தணிந்து ஓடியது. பயணிகள் எல்லோரும் மெதுவாக விழித்தனர். ரவி உலர்ந்து திரும்பி பார்த்தான். பயணிகள் முகங்கள் மாற்றம் கண்டன. அவற்றில் கண்ணால் உணர முடியாத கருப்பு வெள்ளை கலந்த முகங்கள், வாய்கள் இரத்தத்தில் ஓடைபோல் விழுந்தது. அவற்றை ஒரே நேரத்தில் நோக்கினார்கள். பஸ் அப்படியே சாலை நடுவே நிறுத்தப்பட்டது. ரவி இறங்க முயன்றான். கதவுகள் திறக்கவில்லை. இந்த நேரத்தில் பயணிகளில் ஒருவரின் குரல் மெதுவாக கேட்டது. நீ எங்கும் போக முடியாது, நம்முடன் இருப்பாய். அந்த குரல் ரவியின் நரம்புகளை துடைக்கும். அவன் கண்கள் சுற்றிய சூழலை ஆராய்ந்தன. பஸ் வெளிப்புறம் பார்ப்பதற்கு மேல் சில பழைய மரங்கள் திடீரென ஊர்ந்து அவனைச் சுற்றின. பஸ்ஸின் சவாரியில் இருந்து ஒரு பயணியின் கை மெதுவாக ரவியின் தோளை கொடுத்தது. ஆனால் அந்த கை உணர்வு இல்லை. அது கண்ணுக்கு உணர முடியாத அளவுக்கு ஆவி போன்றது. படியில் இருக்கும்போது ரவி முந்தைய நினைவுகளை நினைத்தான். குழந்தையாக இருக்கும்போது அவன் பெற்றோர் சொன்ன கதைகள். இரவு பஸ் எப்போதும் வெறும் பயணிகள் அல்ல, அவளது ஆவி தேடும் என்று. அவன் இதை நம்பவில்லை. ஆனால் இப்போது உண்மை வெளிப்பட்டது. பஸ் நகரின் வெளியே செல்லும் போது ரவி கண்ணால் உணர்ந்தது. பஸ்ஸில் இருந்த பயணிகள் ஒரே நேரத்தில் பஸ் கதவை மூடியது போல. பஸ்ஸின் வெளியில் கயிறு, கருப்பு நிழல் மற்றும் இரத்தத்தோடு கலந்த வடிவங்கள் தோன்றின. அவன் மனதில் முழு அச்சம். அந்த நேரத்தில் பஸ் திடீரென ஒரு கிராமத்துக்கு புறப்பட்டது. அந்த கிராமம் முழுவதும் வெறுமை. வீடுகள் முற்றிலும் பழையவையாக இருந்தன. வீதி விளக்குகள் ஒளிரவில்லை. ரவி கவனித்தார். கிராமத்தின் நடுவில் ஒரு பழைய ஆலமரம். அதன் வேர்கள் ஊர்ந்து காற்றில் அசைவது போல் தோன்றியது. ஆனால் காற்று இல்லை. அதே நேரத்தில் பஸ்ஸில் இருந்த கருப்பு வெள்ளை முகமுள்ள பயணிகள் ரவியை நோக்கி மெதுவாக கை கொடுத்தனர். உன் உயிரும் உன் மனமும் இங்கே இருக்கும். ஒரு பயணியின் குரல் ரவியின் உடலுக்கு உட்கார்ந்தது போல உணரப்பட்டது. அவன் ஓட முயன்றான். ஆனால் பஸ்ஸின் கதவுகள் திடீரென பூட்டப்பட்டன. ரவி கத்தினான். ஆனால் ஒலி பயணிகள் குரல்களுடன் ஒலித்தது. கிராமத்தில் இருக்கும் ஆலமரம் அருகே வந்த பஸ் திடீரென மெதுவாக நிறுத்தப்பட்டது.
ரவி வெளியே பார்த்தபோது ஒரு வெள்ளை ஆவி, கருப்பு நிழல் கலந்த முகம், வயிற்றை தடவிக்கொண்டது, அவனை நோக்கி சிரித்தது. அவள் குரல், நீ எங்கள் குழந்தை, எங்கள் மனம். பின் பஸ் திடீரென காற்றில் உறைந்தது போல நிலைத்தது. பயணிகள் உடல் போன்ற உருவம் இல்லாமல் நிழலாக மாறின. ரவி தனிமையில் முழு இரவில் மன அழுத்தம், பயம், குரல் சத்தம் ஆகியவற்றால் உணர்வில் விழுந்தான். அந்த இரவு முழுவதும் பஸ் நகரம் முழுக்கச் சுற்றியது. ரவி நினைத்தான், நான் ஏறிய பஸ் ஒரு சாதாரண பஸ் அல்ல. இது ஒரு ஆவி பஸ், மனிதர்கள், ஆவி மற்றும் சாபங்களை தேடும் ஒரு இடம். இன்று காலை நேரம் வந்தபோது பஸ் கிராமம் அருகே நிறுத்தப்பட்டது. ரவி வெளியே பார்த்தார். கிராமம் வெறும் கிராமம் போல் இருந்தது. ஆனால் பஸ், பயணிகள், ஆலமரம், வெள்ளை ஆவி இன்னும் அவனுடன் இருந்தது போல. அவன் ஓடி கிராமத்தை விட்டு சென்ற போதும் மெல்லிய தாலாட்டு ஒலி அவரது மனதை அச்சுறுத்தியது. நீ எங்கள் பஸ்ஸில் மீண்டும் வரும்